தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவனாக வர வேண்டும் என்றால் இன்னும் கடினமாக அவர் உழைக்க வேண்டியிருக்கிறது. தலைவராக இருக்கிறவர் இதையெல்லாம் சிந்தித்துவிட்டு இந்த பின்புலங்களை எல்லாம் அறிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிற வாழ்வியல் யதார்த்த நடைமுறைக்கு ஏற்ற கொள்கைகள் என்ன என்று அவர் வகுத்து கொண்டு வர வேண்டும். அது அவருடைய அவருடைய பண்பு, அவருடைய தலைமையில் இருக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும். அது அவரே அதை உருவாக்கி இருக்க வேண்டும். அவருக்கு அது பின்னடைவு தான். இப்பவும் சொல்லுகிறேன், அது அவருக்கு பின்னடைவு தான். அவர் இன்னமும் ஆழமாக தன்னை சூழ்ந்து இருக்கிற ஒரு சிலருடைய வெறும் ஆலோசனைகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவன் தலைவனாகிவிட முடியாது. அவருக்கு ஆலோசனை தேவை. ஆனால் அதெல்லாம் அவருடைய அரசியலுடைய புற வளர்ச்சிக்கு மிக பெரிதாக உதவும். ஆனால் தலைவனாக கூடியவருடைய அக வளர்ச்சிக்கு இன்னும் அவர் நிறைய பயணிக்க வேண்டியிருக்கிறது. அவர் பயணிப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவருடைய சிந்தனை இருக்கிறது. ஆனால் இந்த களம் நீங்கள் சொன்னதைப் போல மும்மொழி கொள்கை வருகிறது, இந்தி திணிப்பு வருகிறது, பரந்தூர் பிரச்சனை வருகிறது. எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்வதற்காக உடனே ஒரு தலைவன் ஓட முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை என்பது அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவனாக வர வேண்டும் என்றால் இன்னும் கடினமாக அவர் உழைக்க வேண்டியிருக்கிறது. நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர் மாத்திரம் எந்த முடிவும் எடுத்துவிட முடியாது இல்லையா? ஒரு தலைவனாக வருவதுடன் எல்லாவற்றையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதற்கான பயணத்தில் அவர் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.